ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாட்டுக்கோழி குழம்புக்கு இறைச்சி துண்டுகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி, ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து குக்கரில் ஒரு 8 விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா வதக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 20, ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மல்லித்தழை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. சுவையான நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா வறுத்தரைக்கணும். ஒரு சூடான கடாயில் 1 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிதமான தீயில வறுத்துட்டே இருங்க. இந்த தேங்காய் வறுக்கும்போது அடி பிடிக்கக்கூடாது, குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. தேங்காய் துருவலை ஒரு சூடான கடாயில் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 20 சின்ன வெங்காயம் நீளமாக கீறி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரதோட வதக்குங்க. இந்த டைமில் கீறி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும், அது நல்லா வேகணும். அப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டையுமே தனித்தனியாக சதைச்சி போட்டுக்கோங்க. பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். எனக்கு பேஸ்ட்டு பிடிக்காது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறமா மல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிதமான தீயில மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த இறைச்சியை ஆட் பண்ணலாம். தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா மூடி போட்டு வேக விடுங்க கொஞ்சம் நேரம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிக்கிடலாம். நல்லா நைஸாக அரைங்க. இந்த அரைச்ச மசாலாவை கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் வாஷ் பண்ணி இந்த குழம்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. வெந்த அந்த மசாலாவோட வாசனை எல்லாமே போய் கொஞ்சம் நல்லா கொதிக்கும்போது 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் மசாலாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மீதமாக இருக்கிற மல்லித்தழையை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் அப்புறம் சவுத் இந்தியன் எல்லா மெயின் டிஷ்ஷுக்குமே இது நல்ல ஒரு பொருத்தமான டிஷ்ஷாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.